இங்க ஒரு டைனோசர் அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து ஜம்ப் பண்ணி இந்த ஷிப்பை அப்படியே இடிக்குது. அதை பார்த்து உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பயப்படாம அப்படியே எக்ஸைட்மெண்ட்ல சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பழங்காலத்து மோசோசரஸ் உடைய பிளட் சாம்பிள் எடுத்து ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் கடலுக்கே வந்திருப்பாங்க. இப்போ அது நீந்தி போறதை பார்த்துட்டு ஒரு பொண்ணு கையில டிராம்பலைசர் கன் எடுத்துக்கிட்டு ஓடி வரா. ஆனா ஷிப் ஷேக் ஆகிட்டே இருக்கிறதுனால அவளால ஒழுங்கா அதை ஏம் பண்ணவே முடியல. உடனே அவளுடைய அசிஸ்டன்ட் அவளுடைய சேஃப்டிக்காக அந்த ஷிப்போட சேர்த்து ஒரு சேஃப்டி பெல்ட்டை லாக் பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் அவ பொறுமையா ஏம் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த மோசோசரஸ் அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து ஒரு டைவ் அடிக்குது. அது டைவ் அடிச்சதுனால ஒரு மிகப்பெரிய அலையே உருவாயிடுது. அதனால இந்த பொண்ணு அந்த டிராம்பலைசரை தவறுதலா வேற ஒரு இடத்துல ஷூட் பண்ணிடுறா. அதனால அவளுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சீக்கிரம் போய் இன்னொன்னு எடுத்துட்டு வர சொல்றா. ஆனா அதுக்குள்ளேயே பார்த்தா அந்த மோசோசரஸ் இவங்க ஷூட் பண்ற இடத்தை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே வேகமா கிட்ட வந்து இவங்க ஷிப்பை போட்டு பயங்கரமா இடிக்குது. நல்லவேளை இவளுடைய கால் அந்த ஷிப்புடைய பைப்புகள்லயே மாட்டிக்கிட்டதுனால இவ கீழே விழாம எப்படியோ தப்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா மேலே ஏறி வந்து கரெக்டா அந்த மோசோசரஸ் மேலேயே ஷூட் பண்ணிடுறா. இப்போ அது ஆட்டோமேட்டிக்கா அந்த மோசோசரஸ் உடைய பிளட்டை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதோடைய உடம்புல இருந்து எஜெக்ட் ஆகி ஒரு சின்ன பேராஷூட் மாதிரி மாறி அழகா இவங்க கையிலேயே பறந்து வந்துருது. அதை பார்த்து எல்லாருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா இவங்க இருக்கிற ஷிப்பை சுத்தி ஏகப்பட்ட ஸ்பைனோசரஸ் அப்படியே இவங்களை சுத்து போட்டுருதுங்க. ஏன்னா இந்த கடலுக்குள்ள அதுங்க மோசோசரஸோட அப்படியே நண்பர்களா வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. அது மனுஷங்களை சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்றாருன்னா கையில மிஷின் கன் எடுத்துட்டு போயிட்டு அதை பயங்கரமா ஷூட் பண்றாரு. அது அப்படியே அங்க இருந்து பயந்து ஓடுது. ஆனா என்ன பிரச்சனைனா அவருக்கு பின்னாலேயே இன்னொன்னு ஒளிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. அதை அவர் பார்க்கவே இல்லை. அது அப்படியே எகிரி வந்து அவரை ஒரே கவ்வா கவிடுது. அவரும் டோர் எல்லாம் பிடிச்சு பாக்குறாரு. ஆனா அது அவர் அப்படியே இழுத்துக்கிட்டு போயிடுது. அதோட விட்டுறாம மறுபடியும் அந்த மோசோசரஸ் என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த ஷிப்பையே அப்படியே கவுத்து விட பாக்குது. அதுல ஒரு சின்ன பொண்ணு அப்படியே சறுக்கிக்கிட்டே போய் கீழே விழ போவா. ஜஸ்ட் மிஸ்ல அவங்க அப்பா வந்து அவளுடைய கையை பிடிச்சி அப்படியே மேல தூக்கிடுவாரு. இன்னும் ஒரு செகண்ட் லேட்டா இருந்தா கூட ஒரு ஸ்பைனோசரஸ் வந்து அப்படியே அந்த பொண்ணை கடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அதனால கேப்டன் என்ன பண்றாருன்னா இனிமே இங்க இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஷிப்பை அப்படியே திருப்பி பாறைகள் இருக்கிற இடத்தை நோக்கி வேகமா ஓட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அங்க போனா ஷிப்பு பாறையில போய் முட்டிக்கும்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் கரை பகுதியில ஸ்பைனோசரஸோ மோசோசரஸோ நீந்தாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த பக்கமா போவாரு. அவர் நினைச்ச மாதிரியே அவங்க ஷிப்பு பாறைகள் இருக்கிற இடத்துக்குள்ள நுழையும் போது மோசோசரஸ் அவங்க பின்னால வராம வேற ஒரு திசையில திரும்பி அப்படி வேற பக்கமா போக ஆரம்பிச்சிருது. கடைசியில ஒரு வழியா இவருடைய ஷிப்பை பாறையில எல்லாம் எடுத்துட்டு போய் முட்டாம அங்க இருந்து ஒரு சின்ன ஐலாண்ட்ல எடுத்துட்டு வந்து லேண்ட் பண்ணிடுறாரு.